அஸ்ஸலாமு அலைக்கும். நோம்பு இன்னும் 2-3 டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா, கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமான்ட்டு. எப்படியும் டீப் கிளீன்லாம் படுற மாதிரி இருந்தால் நான் ரொம்பவே ஸ்லோவாக தான் வேலை செய்வேன். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் தான் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனி அடுத்த 2 டேஸுக்கும் இந்த வேலை வந்து ஓட்டுவேன். ஏன் அப்படின்னா பொறுமையாக தான் எல்லாம் செய்வேன். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி எனக்கும் நிறைய வேலை ஒரே நாள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது. இருந்தாலுமே அந்த மாதிரிலாம் பண்ணால் அடுத்த நாள் வந்து பயங்கர டயர்டாக படுத்துருவேன். அதனால சரியாகாதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணிக்கிறது. ஒரு குட்டி பிளான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகலாம் மாதிரியே எழுதியிருக்க மாட்டேன். இது முடிச்சு அடுத்து இந்த வேலை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி லைனாக வச்சிருப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங் முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷனோட ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு காய வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுமே ஒரு பெரிய ரெஸ்ட்டு விட்டாச்சு. அந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஈவினிங்க்கு மேலே தான் வந்துட்டு மீதி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் காய வைக்க வேண்டியது இருந்துச்சு. லாஸ்ட் 4 இயர்ஸாக என்னோட ரம்லான் ப்ரிப்ரேஷனில் கண்டிப்பாக இருக்க ஒரே ஒரு ஐட்டம் என்னென்னா இந்த பாதாம் ப்ரீமிக்ஸ். அந்த மாதிரி ஒரு 2-3 ஐட்டம் நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது இருந்துருச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இந்த தடவை ப்ரிப்ரேப்பில் ஒரு 2 ஐட்டம் நியூவாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது என்னென்னு ஷேர் பண்ணுறேன்.